Hello guys, welcome back to my channel. என் பேர் மாமா சுபான். நீங்க பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தொலைஞ்சு போன ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ் நம்ம வந்து எப்படி டிலீட் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த ஃபோன் வந்து மிஸ் ஆகிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு. ஸோ உங்கள் யாராவது திருடிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஃபோனில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது, எல்லாம் இம்பார்ட்டன்ட் பேக்கப்ஸ்லாம் இருக்குது. ஸோ தெரியாதனமாக அவன் வந்து அந்த ஃபோனோட லாக் ஓப்பன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே அவன் வந்து காப்பி பண்ணிப்பான், இல்லைன்னா உங்களுக்கு பிளாக்மெயில் பண்ணல எதனா வந்து பண்ணுவான். மெயின் இம்பார்ட்டன்ட் டேட்டா தான் அது இந்த ஃபோனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ் நீங்கள் வந்து எப்படி உடனே அந்த ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ் ஃபுல்லாகவே எப்படி நம்ம வந்து டிலீட் பண்ணிட்டு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேர் மாட்டின்னு இருக்காங்க. இன்றைக்கி என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அந்த ஃப்ரெண்டு கூட நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி ஃபோன் தொலைஞ்சிச்சு, அந்த ஃபோனில் இருக்கிற பேக்கப்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை எப்படி டிலீட் பண்ணு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் இந்த சேனல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மொபைல் டிஸ்பிளே ஆன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் கண்டினியூஸாக காட்டினேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மொபைல் டிஸ்பிளே ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் மொபைல் டிஸ்பிளே ஆன் ஆயிருக்கும். ஸோ இது சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் வந்து ரொம்பலாம் எங்கேயும் போக தேவையில்லை, நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை கைஸ். உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வேறு ஃபோன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். நேராக உங்கள் ஃபோனோட கூகுள் க்ரோம்லேயே போயிடணும் கைஸ். இங்கே வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபைண்ட் மை டிவைஸ் சொல்லி ஒரு இது வரும். இங்கே பாருங்கள், ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப்ஷன் வருதா, இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடணும். அது கிளிக் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஆண்ட்ராய்ட் ஃபைண்ட் மை டிவைஸ் இருக்குல்ல, அது வந்து உங்கள் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டாக இருந்துச்சுன்னா ஆண்ட்ராய்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்கள் ஃபோன் ஐஃபோனாக இருந்துச்சுன்னா ஐஃபோன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபைண்ட் மை அதை நான் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் இமெயில் ஐடியில் வந்து எந்தெந்த ஃபோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ எல்லாமே இதில் உங்களுக்கு காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே எனக்கு வந்து இப்போ 4 ஃபோன் காட்டுது. அந்த இமெயிலில் வந்து 4 ஃபோன் காட்டுது. இப்போதைக்கு என் ஃபோன் தொலைஞ்சி போல, நான் சும்மா காட்டிட்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, உங்கள் இமெயில் வந்து எந்தெந்த ஃபோனில் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்க எல்லாமே இதில் காட்டிடும். இப்போ நான் வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோ நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இல்லை கைஸ். இப்போதைக்கு நான் இந்த ரியல்மி X7 மேக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த ரெட்மி நோட் 8 ப்ரோ நான் வந்து இப்போ ரீசெட் அதில் ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ்லாம் கிளியர் பண்ணோன்னாக்கா நான் வந்து இது கிளிக் பண்ணிடுவேன். இது கிளிக் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும் கைஸ். இந்த நெக்ஸ்ட் கொடுத்த உடனே கொஞ்சம் லோட் ஆகிட்டு நேராக உங்கள் இமெயில் ஐடி ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனில் இங்கே வந்துடும். இப்போ அந்த ஃபோனில் நீங்கள் வந்து என்ன இமெயில் ஐடி போட்டுருந்தீங்களோ அந்த இமெயில் ஐடி இங்கே கண்டிப்பாக காட்டும். அப்படி இந்த இமெயில் ஐடி இல்லை, நீங்கள் வேறு இமெயில் ஐடி தான் போட்டுருக்கீங்கன்னா அதில் வந்து இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கனாக்கா எல்லா இமெயில் ஐடி இதில் காட்டும். எந்த இமெயில் ஐடி உங்களுதோ அந்த இமெயில் ஐடி வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். இப்போ இந்த இமெயில் ஐடி தான் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நான் என்டர் கொடுத்துட்டு இதில் வந்து நான் இப்போ பாஸ்வேர்ட் போட்டேன். பாஸ்வேர்ட் போட்ட உடனே அது வந்து எப்படி கிளியர் பண்ணுறது சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் லோட் ஆகும் கைஸ். கொஞ்சம் லோட் ஆகிட்டு இங்கே ரீசெட் ஆப்ஷன் காட்டுது பாருங்க. இந்த ரீசெட் ஆப்ஷன் கொடுத்த உடனே அந்த ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபுல்லாகவே டிலீட் ஆகிடும். பயப்பட வேண்டியது அவசியமே கிடையாது. நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ் யாருமே எடுக்க முடியாது. தாராளமாக நீங்கள் உட்காந்த இடத்துலையே நீங்கள் வந்து அந்த ஃபோனை வந்து ரீசெட் பண்ணணும். ஆனால் வந்து இந்த ப்ராசஸ் நீங்கள் எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோன் தொலைஞ்ச உடனே நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் லேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், லேட் பண்ணாலும் அவங்க ஃபோன் வந்து எப்படி ரீசெட் தான் பண்ணுவாங்க. எடுத்தவங்க ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்ப பெட்டராக இருக்குது. இப்போ ஃபோன் தொலைஞ்சு 1 hour 2 hours 3 hours ஆகுது, அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஃபோன் எடுத்த உடனே அவன் வந்து உங்களுக்கு வந்து அவன் எல்லாமே ரீசெட் ஓப்பன் பண்ணி பார்க்கவே மாட்டான். உங்கள் ஃபோன்லேருந்து அந்த சிம் எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து தாராளமாக இது வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் அந்த ஃபோன்லேருந்து எந்த இமெயில் ஐடி போட்டிருந்தீங்களோ அந்த இமெயில் ஐடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம் கைஸ். இதுங்க இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு எதுனா கொஸ்டின் கமெண்ட் வச்சுருந்தாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருப்பேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.